ஜானகி சந்தியா சீரியலில் அடுத்த வாரத்துக்கான வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மாயா வந்து அங்கே ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத வந்து கரெக்டாக பார்த்துடுறாங்க. நம்ம ரகுராம் பார்த்து ஜானகிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப எல்லா உண்மையும் வந்து ரகசியத்தை உடைக்கிற மாதிரியே ஜானகி முடிவு எடுத்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போகலாம். உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் என்னடா இது, எப்படியாவது நம்ம தான் வந்து அப்பாவும் அம்மாவும் 2 பேரையும் சேர்த்து வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனா வந்து வெளியில் யோசிச்சுக்கிட்டே வராங்க. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு திட்டம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சிவராமன் வந்து சொல்கிறாங்க. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அண்ணன் ஏதோ போகணுன்னு சொல்கிறாங்க. அன்னி கூட தான் வந்து கிளம்பி போவாங்க. எப்படியும் வந்து காரில் கிளம்பி போக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப தனா தான் சொல்கிறாங்க, காரில் கிளம்பி போனால் வந்து எப்படி வந்து 2 பேரும் வந்து பார்த்து பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிவும் சரி ஐடியா கொடுக்குறாப்புல. பேசாமல் கார் வந்து ரிப்பேர் ஆகிற மாதிரி பண்ணிடுவோம், உடனே வந்து நம்ம வண்டியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை எடுத்து புல்லட்டை கொடுத்தா 2 பேரும் ஜோடியாக போகலாம், மனசை விட்டு பேசலாம்ல ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப அப்படிங்கிறப்ப இது ஒரு நல்ல யோசனை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் தனா அதிரடியாக சொன்னோன்னா மணி 2 பேரும் சேர்ந்து ஐடியா பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிருது. ஆனால் மாயாவுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் அங்கே ஹோட்டலில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இங்கே வீட்டை வந்து காட்டுறாங்க. பத்மாவும் பார்வதியும் செம கடுப்பில் இருக்காங்கன்னே சொன்னால், என்ன இது, இவங்க 2 பேரும் வந்து எப்படியாவது பிரிச்சிடலான்னு பார்த்தா இப்படி கடைசியில் ஜோடியாக எல்லோரும் வந்து அனுப்பி வைக்கிறாங்களே. அவங்களுக்குள்ளே மனசு விட்டு பேசி அவங்க ஒன்று சேர்ந்துட்டா இனிமேல் நம்ம வீட்டில் நமக்கு மரியாதை பழையபடி இவங்க ஜானகிக்கே போயிடும். நம்ம என்ன செய்கிறதுன்னு வழக்கம் போல் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் காரில் எடுத்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காரை எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஜானகியோட வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. கார் வந்து சரியாக கிளம்பலை. உடனே வந்து கீழே இறங்கிடுறாங்க. அப்படின்னா அண்ணே வண்டி தான் வந்து ரிப்பேராக இருக்குல்ல, அதனால் ஏதோ சகுனம் சரியில்லை, நம்ம போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா கொஞ்சம் நேரம் மணி வந்து சத்தம் போடுறாங்க பத்மாவை பார்த்து. என்ன நினச்சிட்டு இருக்க, வண்டி ரிப்பேராக போயிடுச்சுன்னா வீட்டில் என்ன ஒரு வண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கே இருக்குது அப்படிங்கிறப்ப அதான் புல்லட் இருக்குல்ல, புல்லட்டில் போங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சரி வா ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரகுராம் வந்து உட்காந்தோடனே இந்த பக்கம் தனா கூப்பிட்டு, அம்மா அப்பா கூட வந்து நீ நல்லா வந்து ஜாலியாக பைக்கில் போகலாம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறப்ப என்ன பேச்சு பேசுகிற, கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பைக்கில் உட்காந்தோடனே கரெக்டாக பத்மா பார்வதி முன்னாடியே வந்து ரகுராம் தோளில் இப்படி கை வச்சுட்டு அப்படியே சந்தோஷமாக டாட்டா காமிச்சிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் தெரியுது இங்கே ஃபங்க்ஷன் வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தா இந்த எல்லா ஃபங்க்ஷனும் வந்து புவனேஸ்வரியை தான் வந்து அங்கே ஹோட்டலில் திட்டம் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ ரகுராம் முன்னாடி வந்து மாயாவை அவமானப்படுத்துறதுக்காக எல்லா திட்டமும் போட்டு மாட்டி விடுறதுக்காக வந்து வேலையை விட்டு அனுப்பணும்ல, அதுக்காக திட்டம் போட்டு வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். இது தெரியாமல் மாயா வந்து அந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தவங்களுக்காக வந்து ஜூஸ் கொடுத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயங்களாக வந்து பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது கார்த்திகை பிடிக்கணுங்கிறதுக்காக. இங்கே அதே டேபிள் பக்கத்தில் கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து உட்காடுறாங்க. ஜானகியும் சரி இந்த பக்கம் ரகுராமும் 2 பேரும் உட்காந்ததுக்கப்புறமா வந்து ஜானகி கிட்டே வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து மாயா வந்து இந்த பக்கம் தட்டி விட்டுடுறாங்க ஜூஸை யாரோ ஒருத்தன் மேலே. உடனே சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவர் வந்து சத்தம் போட ஆரம்பித்தோன்னே உடனே வந்து இந்த பக்கம் கடைசி வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ரகுராமுக்கு வந்து தூக்கி வாரி போடுது. என்னடா இது, நம்ம பொண்ணு வந்து இப்படி வந்து ஹோட்டலில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காளே நமக்கு தெரியாமல் அப்படின்னு ஜானகியை பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப ஜானகியால் பதிலே சொல்ல முடியாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து கண்ணா பண்ணான்னு சத்தம் போடுறாங்க. அங்கே வேலை செய்கிற மாயாவை பார்த்து, என்ன நினச்சிட்டு இருக்கம்மா, கொஞ்சம் கூட ஃபங்க்ஷன் இவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ வந்து கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறப்ப மாயாவை வந்து சத்தம் போடுறத வந்து அவள் பார்த்து ரகுராம் வந்து சமக்கோவத்தில் எதுக்கு தேவையில்லாமல் ஒரு விஷயம் தப்பு நடந்து போச்சுன்னா அதை அடுத்து விட்டுட்டு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது அப்படின்னா, என்ன ரகுராம் உங்கள் பொண்ணு வந்து இங்கே வேலை செய்கிறாங்கங்கிறனால வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களா? சாச்சா, அவள் மாயாங்கிறதுக்காக கிடையாது, யாராக இருந்தாலும் நான் வந்து ஏதோ ஒரு விஷயம் தெரியாமல் நடந்துச்சுன்னா ஒரு தடவை மன்னிப்பு கொடுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, யாரும் வேணுன்ட்டு ஒன்றும் நடக்கலை இல்லை அப்படின்னு இதை பற்றி எதுக்கு பேசுகிற அப்படிங்கிறப்ப இதுக்கு மேலேயே என்னை வந்து அவமானப்படுத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வந்து வேலையை விட்டு அந்த இடத்துலேருந்து போக சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து சத்தம் போடுறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து மாயாவை வந்து சமக்கோவத்தில், நீ என்ன வேணால் இங்கேருந்து அனுப்பிடலான்னு நினச்சிட்டு இருக்கலாம், நான் கெஸ்ட்டாகவே வந்து இங்கே ஹோட்டலில் தங்கினேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹோட்டலுக்குள்ளே தான் கார்த்திக் இருக்காங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன், எனக்கு அவனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அப்படின்னு ஜானகி வந்து அதிரடியாக சொல்கிறாங்க. புவனேஸ்வரி, நானும் பார்க்குறேன் எவ்வளோ நாள் தான் வந்து நீ பயந்து பயந்து ஓடி மறைச்சி வச்சுருப்பேன்னு கார்த்திகை, கூடி சீக்கிரம் அவன் என்கிட்ட சிக்காமல் போக மாட்டான் எங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வா மாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு இந்த பக்கம் வராங்க. ரகுராம் வந்து செம கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம், ஜானகி மேலேயும் மாயா மேலேயும்.
உனக்கு இஷ்டம் இருந்தால் இந்த வீட்டில் இரு, அப்படி இல்லைன்னா வந்து சாப்பாடுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்படுற அளவுக்கு அப்படி என்ன அங்கே ஹோட்டலில் வேலை செய்கிற அளவுக்கு நடந்திருக்கு, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல, நிச்சயமாக வந்து காரணம் இருக்கும், அது என்னென்னு அவகிட்ட நான் பொறுமையாக கேட்குறேன், அதை சொல்லு ஜானகி அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் இந்த மாயா வந்து தலையை வழக்கம் போல் வந்து எதுவும் அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. உடனே வந்து பத்மாவும் பார்வதியும் அவள் எப்படி போனால் நமக்கு என்ன, எதுக்கு நீங்கள் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிறப்ப மணி வந்து சப்போர்ட் பண்ணி மாயாக்காக, என் மருமக ஒரு விஷயம் செஞ்சா அதில் 1000 அர்த்தம் இருக்கும், பொறுமையாக என்னன்னு கேளுங்க, அதைத்தான் நானும் கேட்குறேன், பொறுமையாக என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப எதுவும் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க மாயா. ஜானகி வந்து சொல்லுவாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.